நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பிக்சட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா எடிட் எ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்மளை விக்ரமோட இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த விக்ரம் இமேஜை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக இது பண்ணி இதை மூலையில் அப்படியே கொண்டு போய் மூலையில் வச்சுட்டு மேலே உள்ள எரேஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த கட் பண்ண தெரியாமல் இருக்க சைடு எல்லாமே எரேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோவை அடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த அளவுக்கு வச்சுட்டு எரேஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அப்படியே லைட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. எப்பவும் போல் இந்தளவுக்கு எரேஸ் பண்ணிவிட்டு டிக்கு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஎம்ஜி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த குதிரை இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கீழே வரையும் இழுத்துருங்க. கரெக்டாக கீழே வரையும் இது பண்ணி இதை வந்து மூடவுன் கொடுத்துருங்க. மூடவுன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே உள்ள எரேஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக இதை எரேஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு குதிரை இமேஜ் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த குதிரை இமேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே இதை இழுத்து கொண்டு வந்து இருந்த மாதிரியே ஃபஸ்ட்டு எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி வச்சிங்கன்னா நமக்கு இருந்த மாதிரியே வரும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளஸ்ஸை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் இமேஜ் கொடுத்துருக்கீங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் அப்படியே அதை கீழே வச்சுருங்க. அதே மாதிரி இந்த ஃபயர் இமேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து அதை அப்படியே நீங்கள் கீழே வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே எரேஸ் ஆப்ஷன் அமைக்கி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. மேலே பார்த்திங்கன்னா கட் பண்ணது தெரியாமல் இருக்கிறத ஒரு எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. அடுத்து இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா விக்ரம் பக்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஎம்ஜி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த செயின் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இதை வந்து நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி சாய்ச்சி இந்த மாதிரி வச்சுட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு பிளெண்டில் போய் ஓவர்லே கொடுத்துருங்க. ஓவர்லே கொடுத்துட்டு அடுத்து இந்த ப்ளஸ் ஐக்கன் அமைக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்கும். அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து இந்த போஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதே இது உங்களுக்கு வந்து இன்னும் டார்க்காக அப்படி தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா HDR எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கிளாரிட்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.